அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். தொல்காப்பியம் தொடங்கி தமிழை மூன்றாக பிரித்து இயல், இசை, நாடகத் தமிழ் என்று முத்தமிழ் என்ற அமைப்பிலே வைத்து பாராட்டுகிறோம். இசையும் கூத்தும் இணைந்தது நாடகக் கலை என்பது தமிழிலே ஆசிரியர்கள், இலக்கண ஆசிரியர்கள் வகுத்த விதி. நாடகங்கள் என்பவை மக்களுடைய மனதிலே தோன்றக்கூடிய காட்சிகளை அவர்கள் கண்முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி அவர்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் உருப்பெற்று நம்மை போலவே நமக்கு அருகிலேயே நின்று கொண்டு மனதில் வரக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் வெளிப்படையாக பேசி அதன் மூலம் நம் மனதிலே ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த உன்னதமான கலை. இறைவன் அருள் பெற்ற கலைகளில் ஒன்றாக நுண்கலையாக நாடகக்கலை பார்க்கப்படுகிறது. இறைவனையே அவர் ஆட்டுவிக்க நாமெல்லாம் நாடகம்தான் ஆடிக்கொண்டிருக்கிறோம் என்றுதானே தத்துவத்தின் மூலமாக சொல்லுகிறோம். நாம் எல்லோரும் நடிகர்கள் என்றும் இந்த உலகமே நாடக மேடை என்பது எல்லா தத்துவ அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து. அதன்படி நாடகக்கலை என்பது எல்லா மொழியிலும் அது பண்பாட்டின் சின்னமாக, அந்தந்த நாடு அவரவர்களுடைய பண்பாட்டின் சின்னமாக பார்க்கப்படுகிறது. அந்த விதத்தில் தமிழிலே நுண்கலைகளில் தலைசிறந்து விளங்கும் நாடகக்கலை என்பது சங்க இலக்கிய காலம் தொடங்கி நமக்கு அதை பற்றிய குறிப்புகள் அவர்கள் முதலில் பாணர்கள் விரலியர்களாக தோன்றுவதும் கூத்தாடிகளாக, கூத்து கலைஞர்களாக அவர்கள் ஆடியும் பாடியும் அதன் மூலமாக செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய உயர்ந்த பணியை செய்து வந்தவர்களாக பேசப்படுகிறார்கள். அவர்களுடைய பணிக்கு என்று இலக்கணம் வகுக்கப்பட்டு என்ன மாதிரி உணர்ச்சிகளை எப்படிப்பட்ட குரலிலே என்ன பண்ணிலமைத்து பாட வேண்டும், அதற்கான பின்புலக் காட்சியாக எவ்வகை நிலப்பரப்பு இருக்கக்கூடும், அதிலே கலந்து கொள்பவர்கள் என்ன தொழில் செய்பவர்களாக அறியப்படுவார்கள் என்ற அளவிற்கு அதீதமாக மிக தெளிவாக இலக்கணம் வகுக்கப்பட்ட சிறப்பு தமிழகத்திலே தமிழ் இலக்கண இலக்கிய மரபிலே இருக்க பார்க்கிறோம். அந்த விதத்தில் சென்ற நூற்றாண்டில் 19-20ஆம் நூற்றாண்டு வாக்கிலே பல்வேறு பண்பாடுகளும் பல்வேறு மொழிக்கூறுகளும், குறிப்பாக மேற்கத்திய மொழிகளெல்லாம் இங்கே வந்து சங்கமித்த ஒரு காலத்தில் தமிழிலே நாடகம் என்ற அமைப்பு அது உயிர் பெற்றதற்கு அடிப்படை காரணமாக எல்லோராலும் அறியப்படும் சங்கரதாஸ் சுவாமிகள் அவரை பற்றிய செய்திகளைத்தான் இன்றைய தினமொரு கதை நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கிறோம். சங்கரதாஸ் சுவாமிகள் இவர் எப்போதும் காவி அணிந்து நெற்றி நிறைய திருநீற்று பட்டையோடு காட்டப்பட்டதால் அதுவே அவருக்கான வடிவமாக இருந்ததாலும் இவருடைய இறைபக்தி நாட்டத்தினாலும் எல்லோராலும் சுவாமிகள் என்றே அடைமொழியோடு சேர்த்து அறியப்பட்டார். இவர் 1867ஆம் ஆண்டு இன்றைய திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதியாக இருக்கும் தூத்துக்குடியை அடுத்த காட்டுநாயக்கன்பட்டி என்ற ஊரிலே தாமோதரம் பிள்ளை என்பவருக்கு மகனாக பிறந்தார். சிறுவயதிலேயே அவர் தந்தையாரிடம் அடிப்படை கல்வி, கணக்கு விஷயங்கள், மொழிக்கல்வி இவற்றையெல்லாம் கற்றுத் தேர்ந்தார். அதன் பிறகு இவர் தமிழிலே கொண்டிருந்த நாட்டத்தை பார்த்த இவர் தந்தையார் இவர் தமிழ் மொழியை இன்னும் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டி பழனி தண்டபாணி சுவாமிகளிடம் அனுப்பி வைத்தார். அவரிடம் சென்று தமிழ் இலக்கண இலக்கிய மரபுகளையெல்லாம் கற்றுத் தேர்ந்து வெண்பா இலக்கணத்தின் அதன்படி அமைந்த பாடல்கள் வெண்பாக்களாக எதை குறித்தும் உடனடியாக பாடக்கூடிய இரகசியங்களை கற்றுத் தேர்ந்தார். தமிழிலே இவருக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக பாடல் புனைவது இவருடைய முக்கிய பொழுதுபோக்காக அமைந்தது. இருந்தாலும் ஊருக்கு வந்த பிறகு ஒரு பணியில் சேர்ந்து அதன் மூலமாக சம்பாதனை பெற வேண்டிய ஒரு காலச்சூழல் இருந்ததாலே இவருடைய சொந்த ஊரான தூத்துக்குடிக்கு வந்தவர் அங்கே பிரபலமாக இருந்த உப்பளம் ஒன்றில் கணக்கெழுதும் பணியிலே நியமிக்கப்பட்டார். ஒவ்வொரு நாளும் காலை முதல் மாலை வரை அங்கே வரக்கூடிய உப்பின் அளவு, எடுக்கக்கூடிய உப்பின் அளவு, எத்தனை அளவிற்கு இது வெளியேறுகிறது என்பனவற்றையெல்லாம் கணக்கில் வைத்து அதை ஒப்படைக்க வேண்டிய பணி. அதனால் நடுவிலே கிடைத்த ஓய்வு இடைவேளையின் போதெல்லாம் பாடல் புனைவதை இவருக்கான பொழுதுபோக்காக கொண்டார். எந்த ஒரு தலைப்பையும் அதை கற்பனையிலேயே அந்த தலைப்பை நியமித்து கொண்டு அதற்கு தகுதியாக வெண்பாக்களை நயமாக பாடுவது, அதை எழுதி குறிப்புகளாக வைப்பது இவருடைய முக்கிய பணியாக அமைந்துவிட்டது. அந்த காலகட்டத்தில் நாடகக்கலை, ஆங்கில பிரெஞ்சு மொழி நாடகங்கள் எல்லாம் கூட இங்கே பிரபலமாக இருந்த ஒரு காலத்தில் இங்கே அருகி வந்து கொண்டிருந்த கூத்துக்கலையில் இவருக்கு ஒரு நாட்டம் ஏற்பட்டது. அதை பயிற்றுவிக்கும் விதமாக தத்துவ மீனலோச்சனி பால வித்வத் சமாஜம் என்ற பெயரிலே ஒரு நாடக குழுவை தொடங்கினார். அந்த நாடக குழுவில் பல இளைஞர்கள், சிறுவர்களை குறிப்பாக சேர்த்து
அவர்களுக்கு சிறுவயதிலிருந்தே நாடகக்கலையின் நுட்பங்களை பயிற்றுவிப்பது இவருடைய பணியாக அமைந்தது. இவராலே பயிற்றுவிக்கப்பட்டு அதன் பிறகு பிரபலமடைந்தவர்களுக்குள்ளே திரு கே.டி. சண்முகம், திரு கிட்டப்பா அவர்கள், திரு எம்.ஆர். ராதா, திரு சாரங்கபாணி, கே.பி. சுந்தராம்பாள் அம்மையார் உட்பட பல பிரபலங்களும் இவரிடமிருந்து பயின்று அரிச்சுவடிகளையெல்லாம் இவரிடமிருந்து கற்றுத்தேர்ந்து இவராலே உருவாக்கப்பட்டு அதன் பிறகு திரைத்துறையிலே உலகமே போற்றும் உன்னத நிலைகளையெல்லாம் அடைந்து மிகவும் பிரபலங்கள் ஆனார்கள். அவர்களுக்குள்ளே திரு கே.டி. சண்முகம் ஐயா அவர்கள் இவருடைய வாழ்க்கை குறிப்பை, அவருடைய வாழ்க்கை குறிப்பிலே ஒரு பெரும் பகுதியை அவருடைய ஆசிரியரான திரு சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அதன் மூலமாக சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் மிகவும் கண்டிப்பான ஒழுக்க குணம் உடையவர் என்றும், நேரம் தவறாது சொல்லும் நேரத்திற்கு பயிற்சிக்கு எல்லோரும் வரவேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி வந்த விதத்தையும், பயிற்றுவிக்கும் போது அவர்களுக்கு மிகவும் எளியவராக இருந்து வசனங்களை எல்லாம் 1-2 முறை படித்து காண்பித்து எங்கே இடைவெளி விட வேண்டும், எங்கே குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும், எங்கே அது மிகவும் ஒலிக்காது சற்று குறைந்த அளவிலே ஒலி வரும் வழியாக பேச வேண்டும் என்பனவற்றையெல்லாம் இவர்களுக்கு அவரே அமர்ந்து பயிற்றுவித்த செய்தியை தெளிவுபடுத்துகிறார். இதன் மூலமாக அவர் தம்முடைய மாணாக்கர்களிடம் கொண்டிருந்த அந்த விருப்பம் தெளிவடைகிறது. திரு சங்கரதாஸ் சுவாமிகள் பம்மல் சம்பந்த முதலியார் அவர்களோடு சேர்ந்து இந்த இருவரினுடைய அந்த குழு மிகவும் பிரபலமடைந்தது. பம்மல் சம்பந்த முதலியார் அவர்களுக்காக வேண்டி பல்வேறு நாடகங்களை திரு சங்கரதாஸ் சுவாமிகள் இயற்றினார். அந்த காலத்திலே நாடகம் எழுதுவது என்று எடுத்துக்கொண்டால் அதிலே 70-80% பாடல்களாகத்தான் அமையும். பாடல்களை எழுதி அதற்கு மெட்டமைத்து இசையமைத்து அதை பாடகர்களுக்கு சொல்லியும் கொடுத்து அவர்கள் பாடும்போது அந்த சந்தத்திற்கு தகுதியாக தாளமிசைக்கும் கருவிகளையும் அதோடு சேர்த்து இப்படி ஒரு குழுவாக பயிற்சி செய்து அந்த பாடல்களை அங்கே நடிக்கக்கூடியவர்கள் பாடும்படியாக அவர்களும் கற்றுத்தேர்ந்து என்ன காலகட்டத்தில் எப்படி அந்த பாடலை மேடையில் எங்கே நின்று கொண்டு பாட வேண்டும், யாரை பார்த்தபடி பாட வேண்டும், எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாடகம் பார்க்க வந்தவர்களோடு அவ்வப்போது எப்படி இவர்களும் நடிகர்களும் கலந்து உரையாட வேண்டும் என்பன போன்ற நுட்பங்களை எல்லாம் வலியுறுத்தி அவற்றை இன்னும் சொல்லப்போனால் புதுமையாக கொண்டு வந்தவர் என்ற அளவிலேயே திரு சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களை புகழ்வார்கள். அவருடைய மிக பிரபலமான நாடகமாக இருக்கும் பவளக்கொடி அவர் இயற்றிய அந்த நாடகம் ஒரே இரவில் எழுதி முடிக்கப்பட்டதாக பார்க்கிறோம். சற்றேறக்குறைய 4 மணி நேரம் செல்லக்கூடிய நாடகம் அது. அதிலே பல நூறு பாடல்கள், அவற்றையெல்லாம் ஒரு இரவிலே அவர் எழுதியிருக்கிறார். அதை இசையமைத்து அந்த நடிகர்கள் பாடி அவர்களோடு சேர்ந்து அந்த இசைக்கருவிகள் ஒலிக்க நாடகங்கள் மிகவும் பிரபலமாக, அதிலும் குறிப்பாக மக்கள் காலையிலிருந்து மாலை வரை உழைத்த களைப்பு தீர இரவு உணவுக்கு பிறகு நாடகம் தொடங்கினால் அது நடுஇரவையும் கடந்து நடக்கக்கூடியதாய் மிக நீளமாக இருந்த காலகட்டத்தில் மக்களுக்கு மிகச்சிறந்த ஓய்வாக அது அமைந்தது. அதன் மூலமாக காதல், அன்பு முதலிய உணர்ச்சிகளையும் இறை நம்பிக்கையை ஊட்டக்கூடியதான இதிகாச புராண நிகழ்ச்சிகளையும் நாடகங்களையும் கூட தொகுத்து வழங்கினார்கள். இவர் முதலில் நாடகங்கள் போடுவதற்காக வேண்டி உதவியர்கள் திரு ராமுடு ஐயர் மற்றும் கல்யாணராம ஐயர். இவர்கள் இருவரும் நடத்தி வந்த நாடகக் குழுவிலே நாடகங்களுக்கு கதை, பாடல்கள், வசனம் இவற்றையெல்லாம் தொகுத்து எழுதுவதற்காகத்தான் முதலில் பணியில் அமர்த்தப்பட்டார். அதிலே அவர் கொண்டிருந்த சிரத்தை மிகவும் பிரபலமடைய அதன் மூலமாக பம்மல் சம்பந்த முதலியார் என்று அன்றைய காலத்தில் மிகவும் பிரபலமாக இருந்தவர் அவருடைய நாடகங்களுக்கு, அவருடைய நாடக குழுவிற்கு பாடல்கள் எழுதும் பணி இவருக்கும் கிடைத்தது. அதன் மூலமாக இவருடைய நாடகங்கள் பல ஊர்களுக்கும் இவர்களெல்லாம் பிரயாணம் செய்து போய் ஆங்காங்கே நாடகங்களை தொடர் விழாக்கள் போல நடத்தி வருவது மிகவும் பிரபலமடைந்தது. இந்த நிலையில் 1915 வாக்கில் இவருடைய நாடகக் குழு மிகவும் பிரபலமாக இருந்தது. பலரும் இதிலே கலந்து கொண்டு இதனுடைய ஒரு அங்கம் வகிக்க ஆசைப்பட்ட காலம். ஆனாலும் பல நாட்களாக அங்கே பயிற்சி பெற்றவர்களுக்கு அதிகமாக முன்பயிற்சி தேவையில்லாதபடிக்கு நாடகம் தொடங்குவதற்கு சில மணி நேரம் முன்பாகவே அங்கே சென்று அந்த நாடக கொட்டாயிலேயே இவர்கள் அதற்கான பயிற்சியையும் எடுத்துக்கொண்டு யார் யார் என்ன பேச இருக்கிறோம், பேசும்போது யாரை பார்த்து பேச வேண்டும், எந்த இடத்திலாவது யாராவது தவறு செய்தால் அவர்கள் விட்ட இடத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய வேலை யாருடையது என்பதையெல்லாம் பேசி வைத்துக் கொள்ளுவார்கள். பல நேரங்களிலும் அந்த நாடகத்தினுடைய வசனங்கள், பாடல்கள் அமைந்த கோப்பை தன்னுடைய கையிலேயே வைத்துக்கொண்டு மேடையின் ஒரு புறத்திலே திரைக்கு பின்பாக திரு சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களே நின்று கொண்டிருப்பார். யாராவது பேச்சு நடந்து கொண்டே இருக்கும்போது உரையாடலையோ பாடலையோ மறந்துவிட்டால் அங்கிருந்து இவருடைய குரல் ஓங்கி ஒலிக்கும்படியாக எல்லோரும் பயிற்சி எடுத்திருந்தார்கள்.
இப்படி தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் மேடையிலும் அந்த நாடகக் கலைக்காகவுமே அர்ப்பணித்த சிறப்பு திரு சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களுக்கு உரித்தாகும். 1921ஆம் ஆண்டு இவருடைய நாடகக் குழு மிகவும் பிரபலமாக பல நாட்கள் பிரயாணம் செய்து சென்னையிலே அவர்களுடைய நாடகங்களை எல்லாம் நிகழ்த்துவதற்கு ஆயத்தமான காலம். அப்போது திரு சங்கரதாஸ் சுவாமிகள் பிரெஞ்சு நாட்டின் ஆளுகைக்குட்பட்ட பாண்டிச்சேரியிலே வசித்து வந்தார். அவர்கள் அந்த யாத்திரைக்காக வேண்டி புறப்பட இருந்த நேரத்தில் அவர் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. தள்ளாமல் இருந்த அந்த நிலையிலும் கூட தம் குழுவோடு தாம் பயணம் செய்வோம் என்று அவர் வற்புறுத்தவே அவரையும் அழைத்து கொண்டே அந்த குழு சென்னை நகரத்திற்கு வந்து பல இடங்களிலும் நாடகங்களை நடித்தார்கள். அப்போதெல்லாம் அதிகம் குரலெழுப்பி இவரால் அங்கே பேச முடியாத ஒரு சூழலிலும் கூட அந்த நாடக மேடையின் ஒரு மூலையிலே நின்று கொண்டு முகபாவனையினாலும் கையசைவுகள் மூலமாகவும் எங்கே யாராவது உரையாடலை விட்டுவிட்டாலோ அல்லது பாடி வரும்போது பாடல் சங்கதிகளை மறந்துவிட்டாலோ அடுத்த வரியை அவர்கள் தவறவிட்டாலோ அங்கேயே நின்று கொண்டு செய்கைகள் மூலமாக முகபாவனையின் மூலமாகவே அவர்களை கண்டித்து அந்த பாடல் வரியை நினைவுபடுத்தியும் வந்தார். அயராது இந்த உழைப்பு அவர் உடல்நிலையை இன்னும் மோசமாக்கியது. பாண்டிச்சேரிக்கு மீண்டும் அவர்கள் வந்தபோது உடல்நிலை இன்னும் மோசமடைய அவருடைய மருத்துவ சிகிச்சைக்காக சென்னை நகரத்திற்கு அழைத்து வந்தார்கள். எத்தனை சிகிச்சையும் பலனளிக்காமல் போக 1922ஆம் ஆண்டு இவர் இறைவனடியைச் சேர்ந்தார். பாண்டிச்சேரி நகரத்திலே கருவடிக்குப்பம் பகுதியில் இவருக்கான இறுதிச் சடங்குகளெல்லாம் செய்யப்பட்டு அங்கே இவருக்கென்று ஒரு நினைவாலயமும் எழுப்பப்பட்டிருக்கிறது. தமிழக வரலாற்றில் 20ஆம் நூற்றாண்டிலே நாடகத்துறையில் நாடகத்தமிழ் துறையிலே புதுமையை வளர்த்தவர்களாக 3 பேர் போற்றப்படுகிறார்கள். அதிலே முதலாமானவர் திரு சங்கரதாஸ் சுவாமிகள். அவரை தொடர்ந்து திரு பம்மல் சம்பந்த முதலியாரும் பரிதிமாற் கலைஞரும் என்று இந்த மூவரும் தமிழ் நாடகத்துறையின் இந்த நூற்றாண்டிற்கான அரும்பெரும் கலைஞர்களாக கொண்டாடப்படுகிறார்கள். இவருடைய நினைவை போற்றும் விதமாக இவருடைய முழு உருவச் சிலையை மதுரை தமுகம் மைதானத்தில் அமைத்தும் இவர் குறித்த நாடக விழாக்கள் இன்று வரையிலும் இவருடைய சீடர்களாலே தொடர்ந்து நடத்தப்படுவது இவர் அடைந்த சிறப்பிற்கு உதாரணம். நாடகத் தமிழ் துறையின் தனிப்பெரும் தலைமை வகித்தவராய் இந்த நூற்றாண்டு தமிழ் நாடகத் துறையை சிறப்பு செய்தவராக விளங்கும் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களை குறித்து இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.